السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அருளும் அன்பும் அவனுடைய பொருத்தத்தையே தன்னுடைய நோக்கமாக கொண்டு வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து காட்டிய வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து முன்மாதிரியாக்கி தொண்ட சத்திய சஹாபாக்கள், பின்னால் வந்த தாபியன்கள், தபா தாபியன்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. புனிதமான நிகழ்விலே மகரிபினுடைய தொழுகையை முடித்துவிட்டு குர்ஆனுடைய விளக்க உரையை தெரிந்து கொள்வதற்காக நேரங்களை தந்திருக்கிற நம்மவர்களுக்கு அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் நற்பாக்கியங்களை அல்லாஹ் அள்ளித் தருவானாக. இதன் காரணமாக நம்மளுடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் நோய் நொடிகளையும் அகற்றி சுகமான நலமான வளமான வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. நாளை மறுமையிலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த ஷஃபாத்தை பெற்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே அவர்களோடு சுஹபத்தோடு இருக்கிற அருள் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். அன்பானவர்களே, வாரந்தோறும் வருகின்ற நாம் பார்த்து வருகின்ற குர்ஆனுடைய வசனத்தின் விளக்க உரை சூரத்துல் பக்ராவினுடைய 87வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், இதற்கு பின்னால் நமக்கு என்ன பாடங்களும் செய்திகளும் இருக்கிறது என்பதை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் நாம் சொல்லுகின்ற கேட்கின்ற விஷயங்களை உண்மையாகவும் உள்ளத்தில் ஆழமாகவும் அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துவானாக. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், சூரத்துல் பக்ரா 87வது வசனம், வலகத் ஆதைனா மூஸல் கிதாப். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிச்சயமாக நாம் வேதத்தை கொடுத்தோம். வகஃபைனா மின் பஅதிஹி பிர்ருசுல். அதற்கு பின்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் தொடர்ச்சியாக பல ரசூல்மார்களை தொடர்ந்து அனுப்பினோம், பல தூதர்களை அனுப்பி வைத்தோம். ஆத்தைனா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகனான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் அல் பையினாத், அத்தாட்சிகளை நாம் தந்தோம். வஅய்யத்னாஹு பிரூஹுல் குதுஸ், பரிசுத்த ஆன்மாவான ரூஹுல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய பரிசுத்த ஆன்மாவை கொண்டு அவருக்கு நாம் பலப்படுத்தினோம். இப்படிப்பட்ட அற்புதங்களையும் நபிமார்களையும் வேதங்களையும் தந்த பின்னர் நீங்கள் செய்தது என்ன என்பதை அல்லாஹ் அந்த மக்களுக்கு சொல்லுகிறான். அஃபகுல்லமா ஜாஅக்கும் ரசூலும், ரசூல்மார்கள் உங்களிடத்தில் வரும்போதெல்லாம் பிமா லா தஹ்வா அன்ஃபுசுக்கும், உங்கள் உள்ளங்கள் எதை விரும்பாதோ அதை உங்களுக்கு கொண்டு வரும்போதெல்லாம் இஸ்தக்பர்தும், பெருமை எடுத்தீர்கள் அல்லவா, கர்வம் கொண்டீர்கள் அல்லவா. ஃபரீகன் கஸப்தும், அவர்களில் ஒரு சாராரை நீங்கள் பொய்ப்படுத்தினீர்கள் அல்லவா, பொய்ப்படுத்தினீர்கள். ஃபரீகன் தக்துலும், சில நபிமார்களை கொன்றும் கொலை செய்தும் உங்களுடைய ஆசையை தீர்த்து கொண்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். இந்த வசனத்தின் வழியாக அல்லாஹ் பல தகவலை தருகிறான். ஒன்று யூதர்களை குறித்து உண்டான செய்தி, இன்னொன்று கிறித்தவர்களை குறித்து உண்டான செய்தி. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதற்கு முன்னாலும் பின்னாலும் வந்த பல நபிமார்களும் யூதர்களுக்கு வந்த ரசூல்மார்கள், யூதர்களுக்கு வந்த தூதர்கள், அவர்கள் எப்படி
பார்த்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல கிறிஸ்தவர்களும் அவர்களுக்கு வந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களை எப்படி பார்த்தார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். பொதுவாகவே யூத கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை தூதர்களை இவர்கள் மதிக்கவில்லை. தேவைப்பட்ட தூதர்களை ஏற்றுக்கிட்டாங்களே தவிர அவங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த தூதர்களை அலட்சியப்படுத்தினாங்க. நபிமார்களை குறித்து பொய்யான செய்திகளையும் கட்டுக்கதைகளையும் எழுதி வச்சாங்க. இன்னைக்கு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுகளில் சில செய்திகளை பார்க்கலாம். இல்லாத கொள்ளாத சில செய்திகள் நபிமார்களை குறித்து இருக்கும். நபிமார்களை கூட அவன் இவன் தான் எழுதி வச்சிருப்பாங்க. டேவிட் சொன்னார், தாவித் சொன்னார், அப்படிதான் இருக்கும். அவன் இவங்கிற வார்த்தை தான் இருக்கும். ஆனா குர்ஆன் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய அற்புத மாற்றம் ஏற்பட்டுச்சு பாருங்க. குர்ஆன் மட்டும் இல்லைன்னா நபிமார்களை குறித்து உண்டான மரியாதை இந்த உலகத்துக்கு தெரியாம போயிருக்கு. நபிமார்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் என்பதை தெரியாம போயிருக்கும். ஏன்னா தப்பா தானே எழுதி வச்சிருக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல மனைவிகள், பல நூறு மனைவிகள் இருந்ததாகவும் அது பத்தல என்று சொல்லி எவரோ ஒருவர் அவருடைய மனைவியை அடைவதற்காக அவரை போருக்கு அனுப்பிவிட்டு இவர் அந்த மனைவியை கல்யாணம் செய்ய நினைத்தார் எழுதி வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு அபாண்டமான செய்திகள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப குர்ஆன் வரலை என்று சொன்னால், குர்ஆன் இந்த உம்மத்துக்கு கிடைக்காவிட்டால் முழு உலகத்துமே நபிமார்களை பற்றி தெரியாமல் போயிருக்கும். நம்ம எப்படி சொல்றோம்? எல்லா நபியும் எப்படி சொல்றோம்? நபிமார்கள் பேர் சொல்லணும்னா என்ன சொல்றோம்? அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பதிலா எந்த நபிமார்களுடைய பெயரை கேட்டாலும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் சொல்றோம்? மற்ற வேதத்தில் அவன் இவன் எழுதி வச்சிருக்கிறாங்களே, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை தப்பா எழுதி வச்சிருக்கிறாங்களே, மரியாதை குறைவாக கட்டு கதைகளை எழுதி வச்சிருக்கிறார்களே, இது எப்படி தொடை? அதனாலதான் குர்ஆனுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? முஸத்திக். குர்ஆனுக்கு பேர் என்ன? முஸத்திக். குர்ஆன் அத்தனை செய்திகளையும் எதை சொல்லுகிறதோ அத்தனை உண்மைப்படுத்தும். தௌராத் உள்ளதை உண்மைன்னு சொல்லும், இஞ்சில்ல உள்ளதை உண்மையான இஞ்சில்ல உள்ளதை உண்மைப்படுத்த வந்திருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை உண்மைப்படுத்த வந்திருக்கு. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை உண்மைப்படுத்த வந்திருக்கு. அதை இடையிலே சொருகுதலும் உள்ளே புகுத்துதலும் நிறைய கட்டுக்கதையும் நுழைத்து அதை குழப்பி வைத்தார்களே தவிர குர்ஆன் அதை உண்மைப்படுத்தி முஹைமின் இல்லையா, இல்லாத செய்திகளை எல்லாம் களை எடுக்கிறது குர்ஆன். இல்லைன்னா தெரியாம போயிருக்கும். என்ன அவங்க சொல்லுவாங்க? குர்ஆன் இல்லைன்னா என்ன? அந்த வேதத்தை தானங்க, அந்த ஏற்பாடுகள், ஏற்பாடு இது பேரு, ஏற்பாடுகளை தானே படிச்சுக்கிட்டு அழிவும். லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தப்பா எழுதி வச்சிருக்கிறான். லூத் அலைஹிஸ்ஸலாம், லூத் நபியினுடைய கூட்டத்தினர்கள் தவறானவர்கள். ஆனால் ஏற்பாடுகள்ல பாத்தீங்கன்னா லூத் நபியை பத்தியே தவறான குணம் உள்ளவர் என்று எழுதி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எவ்வளவு பெரிய மனிதன்! குர்ஆன் சொல்லுகிறது வ இன்னஹும் இந்தனா லமினல் முஸ்தஃபைனல் அக்யார். சொல்லுகிறதா இல்லையா? யார் அந்த நபிமார்கள்? யார் தெரியுங்களா? நம்ம இடத்தில் மிகச் சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மேன்மக்கள் என்று சொல்லு. தேர்ந்தெடுக்கப்பட்ட மேன்மக்கள் குர்ஆன் சொல்லுது. அதனாலதான் அவங்க பேரெல்லாம் சொன்னோன்னா நம்ம அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏன் சலாம் சொல்றோம்? குர்ஆன் நபிமார்களை சொல்லும் போதெல்லாம் அஸ்ஸலாம் அலா இப்ராஹிம், அஸ்ஸலாம் அலா இல்யாசீன். குர்ஆன்ல பார்க்கலாம் சலாம் சொல்லியே நபிமார்கள் பேர் இருக்கும். எந்த நபிமார்கள் வதுக்கூர் வதுக்கூர் வதுக்கூருண்டே வரும். அந்த நபியை நினைச்சு பாருங்க, இந்த நபியை நினைச்சு பாருங்க, அந்த நபியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ற குர்ஆன். அஸ்ஸலாமு அலா இப்ராஹிம், சலாமு அலா இல்யாசீன் அப்படின்னு சொல்றதை காரணம் என்ன? அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்டாகட்டுமாக சொல்லு. இந்த வழிமுறை இந்த உம்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நபிமார்களையும் மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேன்மக்கள், அல்-அக்யார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆனா வேதங்கள் எப்படி சொன்னன? ஆனா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் அப்படி. அல்லாஹ் சொல்லுகிறான் வலகத் ஆதீனா மூஸல் கிதாப். நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேதம் நிச்சயம் தரப்பட்டதுங்கிறான். எங்க அந்த வேதம்? எங்க அந்த தௌராத் எங்க அனுச்சு? வகஃபைனா மின் பாதிஹி பிர்ருசுல். அவருக்கு பின்னால் தொடர்ச்சியாக பல தூதர்களை நாம் அனுப்பி வைத்தோம் என்று சொல்லுகிறான். என்னாச்சு? அந்த தூதர்களை இவர்கள் எப்படி பார்த்தார்கள்? யோசிப்பாரு. குர்ஆன்ல தான் எல்லா நபிமார்களையும் புகழுகிறது. குர்ஆன் எல்லாம், ஏன்னா அவர்கள் மாதிரி மனிதர்களே கிடையாது உலகத்தில்.
ஆக சிறந்த மனிதர்கள் உலகத்தில் அல்லாஹ் படைச்சதிலேயே ஆக சிறந்த மனிதர்கள் நபிமார்கள் தான். அவர்களுக்கு நிகர் யாரும் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி கண்மணி உயிரின் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அவ்வளவு சிறந்த மனிதர்கள், பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு பேரே பாவத்து மஅசூமீன் என்று சொல்வார்கள். பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட நபிமார்கள். குர்ஆன்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லப்படுகிறது இல்லையா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லப்படுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சிறப்புகள் சொல்லப்படுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா இரும்பை உருக்குகிற வளைக்கிற தன்மைகள் எல்லாம் கொடுத்தனோம். அலன்னாலகுல் ஹதீத், நம்ம எப்படி கயிறை திரிக்கிறோமோ அது மாதிரி இரும்பை அவர்கள் திரித்து விடுவார்கள். இந்த ஆற்றல் சொல்லப்படுகிறது. குர்ஆன் எவ்வளவு அழகான நபிமார்களை பற்றி அவர்களுடைய சிறப்புகளையும் உயர்வுகளையும் சொல்லுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழகான குரல் வளம் உண்டு, சூப்பரான குரல் வளம் உண்டு. 70 வகையான ராகத்தில் ஓதுவாங்களாம். 70 வகையான ராகங்கள் அவர்களுக்கு தெரியும். ஓதுற அவ்வளவு மேலே பறக்கின்ற பறவை நின்று விடும். யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூரை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுட்டா மேலே இருக்கிற பறவைகள், ஏன்னா ஜபூர் வந்து இது மாதிரி ராகமாகத்தான் ஓத முடியும், பைத்து மாதிரி தான் இருக்கும். அவர்கள் எடுத்து படித்தார்கள் என்று சொன்னால் மேலே பறக்கின்ற பறவை நின்று விடும், கேட்டுவிட்டு தான் செல்லும். மலைகளும் அவர்களோடு சேர்ந்து பாடும் ரீங்காரமிடும் என்று சொல்லுகிறது. நபிமார்களை குறித்து குர்ஆன் எப்படி பேசுகிறது பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தைகளை பேசுகிறது பாருங்க. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்கல்ல, ரசூல்லா சொல்லுவாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 70 வகையான அந்த ராகங்கள் இருக்கிற, அதிலிருந்து தான் ஷைத்தான் என்ன செஞ்சான், அதை தப்பா பயன்படுத்திட்டான். அதிலிருந்து தான் அந்த மியூசிக்லாம் இருக்குது பாருங்க, அதை கொண்டு போய் சேர்த்தது ஷைத்தானுடைய வேலை. 70 விதமான குழப்பங்களை உண்டாக்குறதுக்கு அதிலிருந்து மியூசியங்களை எடுத்தான் அல்லாஹ். யார்? ஷைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கருத்து. ஆனால் அவ்வளோ பெரிய ராகத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய கூட்டத்தில் மிகச்சிறந்தவர்கள் அந்த குர்ஆன், அந்த மாதிரி குர்ஆனை அழகா ஓதுறவர்கள்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? சில நேரங்களில் வந்து குர்ஆனை ஓதுறது காரிகள்லாம் ஓதும்போது அப்படியே லைட்டு கேட்டுருவோமா இல்லையா? ஒண்ணுமே நம்மளே சொல்ல முடியாது. மிஸ்ரிகள்லாம் ஓதுனாங்கன்னா அப்படி ஓதுவாங்களா மிஸ்ரிகள்? அப்துல் பாசித்லாம் இருக்கிறார் பாருங்க, அவர்லாம் ஓதும் போது அவர் பல நாடுகளுக்கு ஓதி இருக்கிறாரு. அப்படியே ஐரோப்பாவில் போய் ஓதன்ற ஒரு நிகழ்ச்சி வந்தப்போ போய் நின்று ஓதும் போது ஓதிட்டேன்னா முடிகிற வரையும் இப்படி முழிச்சு பார்க்க மாட்டாரு, குடிஞ்சே தான் ஓதுவார். அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து விளங்காதவங்க தான், முஸ்லீம் இல்லாதவங்க தான், காபிர்கள். அவர்களுக்கு முன்னாடி போய் ஓதி இவங்களுக்கு என்ன ஏறப்போகுதுன்னு நினைச்சு போனாரு. இவங்க என்னத்தை கேட்க போறாங்க, என்ன கேட்க போறாங்க, ஓதி முடிச்சு பார்த்தா எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர் கொட்டுகிறது. மொழி தெரியாது, முஸ்லிம் கிடையாது, குர்ஆனை படித்ததும் இல்லை. ஏன்னா அந்த ராகம் அவர்களை கட்டி போட்டுரும், மயக்கிடும். அவ்வளோ ஒரு சக்தி இருக்கிறது. சொல்லுவாங்க, அஷாரியாக்கள் வீடுகளை நான் கண்டுகொள்வேன் என்று சொல்லுவார். அஷாரியாக்கள் வீடுகளை நான் அந்த காலத்திலலாம் வீட்டில் விளக்கெல்லாம் கிடையாது, வீட்டில் விளக்கு கிடையாது, இருட்டாக தான் இருக்கும். ஆனால் மதீனாவில் நிறைய வீடுகள் இருட்டாக இருந்தாலும் அஷரியாக்கள் வீடை நான் கண்டுகொள்வேன். எப்படி நாயகமே? அவங்க ஓதுகின்ற போது வீட்டில் வெளிச்சம் ஏற்படும். ஓதுகின்ற போது இரவுகளில் உட்காந்து ஓதுவாங்களாம் அஷரியாக்கள். ஓதுகின்ற போது வீட்டிலேருந்து வெளிச்சம் வரும். யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி ஓதுதலாக இருக்கும். உயிரோட்டமான ஓதுதல், உயிரோட்டமான. இல்லை வீட்டிலேருந்து வெளிச்சம் வருதுண்டா, இவர்களுடைய வீடு இதுதான் என்று நான் கண்டுகொள்வேன். வீட்டில் விளக்கு கிடையாது, நைட்ல உட்கார்ந்து ஓதுவாங்களா ஆச்சாரியாக, நான் கண்டுகொள்வேன் என்று சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை நான் வந்து கொண்டிருந்தேன். அப்போது அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மூஸா அவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள். அவருடைய ஓதுதலை கேட்பதற்காக நான் நின்று விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். சொன்னார்கள், அடுத்து அபூ மூஸா அவர்களே, உங்களுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று உண்டான ராகம் உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்படி பாருங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன அல்லாஹ் வளத்தை கொடுத்தானோ அந்த ராக வளத்தை அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னார்கள். இந்த நற்செய்தியை கேட்ட
அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்க, நாயமே நைட்டு வந்து என் வீட்டில் நான் ஓதுறதை கேட்டியலா? அப்படி நீங்க கேட்கறதுன்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் ராகமா ஓதிருப்பேனே, இன்னும் கொஞ்சம் ராகமா அழகா ஓதிருப்பேனேன்னு சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு மிக அழகாக ஓதக்கூடிய அந்த ராகம் என்பது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய. இப்படி இந்த உம்மத்துக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை, மகத்துவத்தை, அவர்களுடைய சிறப்புகளை சொல்லிக் கொடுத்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். நபிமார்களை குறித்து உண்டான நல்லெண்ணங்கள், அவர்களை குறித்து நான் மரியாதைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் வேதங்கள் எப்படி ஏற்பாடுகள் எல்லாம் முந்தைய கிறிஸ்தவ யூதர்களுடைய நூல்கள் எல்லாம் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள்? எப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள்? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளை தான், பெரிய அரசாட்சிக்கு சொந்தக்காரர்கள் இல்லையா? அவர்கள் பைத்துல் மக்தஸை கட்டினார்கள். பைத்துல் மக்தஸை கட்டிவிட்டு அவர்கள் 3 துவா கேட்டார்கள். 3 துவாவை கேட்டார்கள். பைத்துல் மக்தஸை கட்டிவிட்டு 3 துவாவை கேட்டார்கள். அல்லாஹ்வே, நான் அளிக்கக்கூடிய தீர்ப்பு உன்னுடைய முடிவுக்கு சரியாக இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க பெரிய ஒரு ஜட்ஜு, பெரிய ஒரு காலியா இருந்தாங்க, தீர்ப்பளிக்கக்கூடிய ஹாக்கிமாக இருந்தார்கள். அதனால நான் கொடுக்கிற தீர்ப்பு உன் முடிவாக இருக்க வேண்டும், அப்படி நான் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி ஒரு துவா செய்தார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். யாருக்கு சொல்றாங்க? நம்ம உம்மத்துக்கு சொல்றாங்க. என்ன அவசியங்க? என்ன அவசியம்? அந்த நபியினுடைய துவாவையும் அவர்களுடைய சிறப்பை நமக்கு ஏன் சொல்ல வேண்டும்? இப்படி துவா கேட்டார்கள். பைத்துல் மக்தஸை கட்டுகின்ற போது உடனே என்ன செய்தான்? அல்லாஹ் கபூல் செய்தான் என்ன சொல்கிறார்? அடுத்த துவா கேட்டார்கள், அல்லாஹ்வே, எனக்கு ஒரு அதிகாரத்தை தர வேண்டும், அந்த அதிகாரம் எனக்கு பின்னால் யாருக்கும் நீ தரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பவரை, அந்த மாதிரி முல்கல்லா எம்பகிலே அஹதி மின் பாதி, எனக்கு பிறகு யாருக்கும் வரக்கூடாத ஒரு அதிகாரத்தை எனக்கு நீ தருவாயாக என்று கேட்டார். அதையும் அல்லாஹ் கபூல் செய்தான். பொதுவாகவே ஒரு நபிமார்களுடைய வேலையே பாருங்க, பள்ளியாசை கட்டுறது தான் வேலையா இருந்தது. நபிமார்கள் வேலையை பாருங்க, பள்ளியாசை கட்டுறது தான் அவங்க வேலை, அதுதான் அவங்க வேலையா இருக்கும். ஏன்னா பள்ளியாசை கட்டுறவங்க ஜன்னத்துல வீடு கிடைச்சிடும், ஜன்னத்துல வீடு கிடைச்சிருங்கிறதுக்காக பள்ளியாசை கட்டுவாங்க. அப்ப பள்ளியாசையில் கட்டிட்டு கேட்கறதுவா உடனே கபூல் ஆகிடும். அடுத்து கேட்டாங்க, அல்லாஹ்வே, இந்த பைத்துல் மக்தஸுக்கு யாரு தொழனுண்டு வர்றாங்களோ, தொழுவதற்காகவே புறப்பட்டு வர்றாங்களோ, அவங்க தொழுது முடிச்சிட்டு இந்த மண்ணை விட்டு போகின்ற போது அன்று பிறந்த பாலகனை போல திரும்பி போக வேண்டும் என்றார். தெளிவாரு அல்லாஹ் அந்த இடத்துக்கு, புனிதமான இடத்துக்கெல்லாம் போற பாக்கியத்தை எல்லாம் தருவானாக. இந்த புனித மண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படும். எந்த நோக்கத்தை கொண்டு சுலைமான் நபி சொன்னார்களோ அந்த நோக்கத்தில் நாம் போக வேண்டும். தொழுவதற்காகவே பைத்துல் மக்தஸ் போக வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அவன் வந்து டெம்பிள் சுலைமான் போடுறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கோயில்னு போட்டு வச்சுக்கிறான். ஆனால் சுலைமான் நபி இந்த நோக்கத்தில் அவர்கள் கட்டினார்கள். இப்படி ஒரு தொழுது விட்டு போனால் அவர் அன்று பிறந்த பாலகனை போல் திரும்ப வேண்டும் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு 2 துவா கபூலாகி இருக்கிறது, 3வது துவா கபூலாகி இருக்கும் என்று நான் ஆசைப்படுகிறேன், ஆதரவு வைக்கிறேன் என்றார். 3வது துவா கபூலாகி இருக்கும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார். அப்ப அவ்வளவு உயர்வு. இந்த செய்தியை இந்த உம்மத்துக்கு தான் சொல்றாங்க. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அவசியம்? அவங்க நபி ஆகிட்டாங்க. ரசூலுல்லாஹை விட சிறந்த நபி என்ன? அவங்க தான் காத்தமுன் நபி. முந்தின நபியை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு தடவை போருக்கு போயிட்டு வராங்க, ஆயிஷா அம்மா வீட்டுக்கு வராங்க, ஸ்கிரீன் தொங்கிக்கிட்டு இருக்குது, ரசூலுல்லாஹ் வரும்போது ஸ்கிரீன் அகலுது, பார்த்தா பொம்மையை அடுக்கி வச்சுக்கிறாங்க. பொம்மையில் நடுவில் ஒரு குதிரை ஒன்று இருக்குது, அந்த குதிரைக்கு ஒரு ரெக்கை ஒன்று இருக்குது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு, இது என்ன ஆயிஷா, குதிரை ஒன்று இருக்கு, குதிரைக்கு ரெக்கை வேற இருக்குது அப்படின்னு. தெரியாது அவங்களுக்கு சுலைமான் நபிக்கு இருந்த குதிரைக்கு ரெக்கை இருந்துச்சு நாயகமே அப்படின்றாங்களாம். உடனே அந்த ஊர் முழுக்க பழகுது, பரவுது செய்தி. எப்படி பரவுது? சுலைமான் நபி குதிரைக்கு ரெக்கை இருந்துச்சு, சுலைமான் நபி குதிரைக்கு ரெக்கை இருந்துச்சு. ஊரு ஃபுல்லா பேசிக்கிறாங்க, சுலைமான் நபி குதிரைக்கு ரெக்கை இருந்துச்சு, ரெக்கை இருந்துச்சு. இதை பரப்ப வேண்டிய அவசியம் என்ன? இந்த செய்தியை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த உம்மத்துக்கு சொல்ல வேண்டிய நபிமார்களை குறித்து உண்டான நல்லெண்ணங்கள், அவர்களுடைய மகத்துவத்தை ரசூலுல்லாஹ் உறுதிப்படுத்தினார்கள், அதை பலப்படுத்தினார்கள். அவ்வளவு ஆற்றலை அல்லாஹ் சுலைமான் நபியினுடைய செய்தியை சொல்லி காட்டுகிறான். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொஞ்சம் நெஞ்ச பவரா கொடுத்திருந்தா. ஒரு தடவை சுலைமான் நபி வந்துகிட்டு இருந்தாங்க, ஒரு அம்மா ஒட்டகத்தை விரட்டுது.
ஒட்டகத்தை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு விரட்டுது. அடியில் அடிக்க போக மாட்டேங்குது. போகலைன்னா இன்னும் அடிக்குது அந்த ஒட்டகத்தை. போகல. சுலைமான் நபி படையோடு வர்றாங்க. சுலைமான் நபிக்கு பவர் ஜாஸ்தி. உதுபுஹா ஷஹரும் வரவாஹுஹா ஷஹர். ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஸ்பீடா போனா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தூரம் போயிடுவோமோ அவ்வளோ வேகத்தில் போயிடுவாங்க. ஒரு பகல்ல, ஒரு காலையில, மாலையில ஒரு தடவை போற பயணம், 2 பயணம் ஒரு நாளைக்கு, காலை பயணம் மாலை பயணம். ஆனா அந்த பயணம் பொழுதுதான் நடக்கும். ஆனா போற தூரம் வந்து 1 மாசம் தூரம் போயிடுவாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. காலையில 1 மாசம் தூரம் போயிட்டு மாலையில 1 மாசம் தூரம் போயிட்டு வருவாங்க. அவ்வளோ பவரே, அவ்வளோ அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்ப சுலைமான் நபி வர்றாங்க. சுலைமான் நபி வரும்போது அந்த அம்மா ஒட்டகத்தை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. உடனே சுலைமான் நபி அவங்களுடைய சீடர்கள்ட்ட சொன்னாங்க, இந்த அம்மா எதுக்கு இந்த ஒட்டகத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? போக மாட்டேங்குதுன்னு அடிக்குது. ஆனால் ஒட்டகம் ஏன் திமிருது தெரியுமா? மிரண்டுக்கிட்டு போகாம ஏதோ சொல்லுது. அந்த அம்மாவுக்கு தெரியல, ஏதோ கத்துன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அடிக்குது அந்த அம்மா. இப்போ சுலைமான் நபி சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, அந்த ஒட்டகத்துக்கு மேலே உட்காரதுக்கு சேனம் போடுறாங்களே, அந்த சேனத்தில் ஒரு ஊசி ஒன்று இருக்குது. அந்த ஊசி அந்த ஒட்டகத்தை குத்திக்கிட்டு இருக்குது. இந்த அம்மாவுக்கு தெரியல, வலிக்கிறதுனால அதனால போக முடியல. நீங்க போய் சொல்லுங்க அந்த அம்மாட்ட, இறங்கி அதை படுக்க வச்சு அந்த சேனத்தில் இருக்கிற ஊசியை எடுத்த பின்பு பயணிச்சு போய் சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மாட்ட போய் சொன்னாங்க படை வீரர்கள், இந்தம்மா ரொம்ப அடிக்காத, ஃபஸ்ட்டு இறங்குமா, ஒட்டகத்தை படுக்க வைமா. அப்புறம் சேனத்தை கழட்டி பார்த்தா உள்ள ஒரு பெரிய ஊசி மாதிரி ஒன்று ஒட்டகத்தை குத்திக்கிட்டு இருக்கு. அதை எடுத்து போட்டுட்டு அப்புறம் ஏறி போக சொன்னாங்க. அவர்கள் ஒண்ணுமில்லைங்க, ஒட்டகம் கத்துது, அவ்வளவுதான். அந்த கத்துறதை வச்சு அது என்ன செய்தி சொல்லுதுங்கிறதே சுலைமான் நபி கண்டுபிடிக்கிறாங்க. இல்ல எவ்வளவு பவரை கொடுத்திருக்கிறாங்க, யாருக்கும் கொடுக்காத பவர். ஒட்டகம் பேசுகிற, பறவைகள் பேசுகிற, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா சுலைமான் நபிக்கு. அந்த பவர் அவர்களுக்கு இருந்தது. இதையால் இந்த உம்மத்துக்கு சொல்ல வேண்டும்? ஒரு மனிதர் தன்னை பற்றி சொல்ல வேண்டுமா, முந்தைய நபிமார்களை பற்றி சொல்ல வேண்டுமா? முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது முந்தைய நபிமார்களை குறித்தெல்லாம் சொன்னார்களோ அவர்களுடைய தரஜா இன்னும் கூடிக்கொண்டே போனது. இந்த உம்மத்துக்கு தன்னை மட்டும் அவர்கள் சொல்லவில்லை, தனக்கு முன்னால் வந்த அனைத்து சகோதர நபிமார்களை குறித்தும் அவர்களுடைய சிறப்பை குறித்தும் சொன்னார்கள். இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். நபிமார்களை குறித்து நல்ல செய்திகளை அவர்கள் சொன்னார்கள். ஒரு தடவை சொன்னாங்க, சுலைமான் நபிக்கு கொஞ்சம் மனைவிமார்கள் ஜாஸ்தி, மனைவிமார்கள் இருந்தாங்க. அப்ப அவர்களிடத்துல சொன்னாங்க, யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை சொன்னாங்க, நான் என்னுடைய மனைவிமார்கள் எல்லாரிடத்திலையும் நைட்டு இல்லறத்தில் ஈடுபட்டு அவர்கள் வழியாக ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் போருக்கு நான் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா பிள்ளைகளையும் நான் போருக்கு அனுப்புவேன்னு சொன்னாங்க. உடனே மறுநாள் அது மாதிரி நைட்டு அதை எல்லா மனைவிமார்களையும் சேர்ந்தாங்க. ஆனால் புள்ள ஒன்றும் பிறக்கல. ஒரே ஒரு மனைவிக்கு மட்டும் ஒரு குறை பிரசவம் மாதிரி ஒரு சதக்கட்டி தான், அவ்வளோதான் பிறந்துச்சு. அல்கைனா அலா குர்சிஹி ஜஸதன் அல்லாஹ் சொல்லுகிறார். அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு ஜசதை, ஒரு உடம்பை தூக்கி போடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதுதான் சொல்லுவார்கள். அப்போ பின்னாடி என்னன்னு கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் சொல்லல, இன்ஷா அல்லாஹ் சொல்லல. இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருந்தால் அத்தனை பேரும் அன்னைக்கு குழந்தை பெற்றெடுத்து மாசமாயிருப்பார்கள், பின்னால் குழந்தை பெற்றெடுத்திருப்பார்கள், அனைவர்களையும் போருக்கு அவர்கள் அனுப்பியிருப்பார்கள். அப்ப இன்ஷா அல்லாஹ் நபிமார்கள் பாவம் செய்யாதவர்கள், நபிமார்கள் குற்றம் செய்யாதவர்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் மறந்து விடுகின்ற செய்திகளை இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்து அதனுடைய மகத்துவத்தை புரிய வைத்தார்கள். அப்ப உள்ள செய்திகளை இந்த உம்மத்துக்கு சரியாக புரிய வைத்தது குர்ஆனும் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான். அது இல்லைன்னா என்ன ஆகுது யோசிப்பார். நபிமார்களை எப்படியெல்லாம் முன்னோர்கள், மற்ற மதத்தினர்கள் இந்த உலகத்துக்கு காட்டியிருப்பார்கள், எவ்வளவு தவறாக சித்தரித்திருப்பார்கள்.
ஆனால் அதை குர்ஆன் வாசிக்கின்ற போதுதான் நமக்கு தெரிகிறது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ரூஹுல் குதுஸை கொண்டு பலப்படுத்தினோம் என்று சொல்லுகிறான். ரூஹுல் குதுஸை கொண்டு பலப்படுத்தினோம், பல அத்தாட்சிகளை கொடுத்தோம் என்று சொல்லுகிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லுகிறான் குர்ஆனிலே. 18 வருஷம் கிட்டத்தட்ட நோயில படுத்து கிடந்தார்கள், ஒன்றும் பேசவில்லை, 2 வார்த்தையை தவிர ஒன்றும் பேசவில்லை. ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், இப்படித்தான் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வே எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நீ அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறாய், எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு. எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? நீ அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளன், எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு. ஷைத்தான் எனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து விட்டான், அவ்வளவுதான் சொன்னான், வேற ஒன்றும் சொல்லவில்லை. இந்த செய்திகள் ஏன் குர்ஆன் சொல்லப்பட வேண்டும்? அந்த நபியினுடைய மகத்துவத்தை இந்த உம்மத்துக்கு புரிய வேண்டும் என்பதற்காக. அப்ப இந்த உலகத்திலே மனிதர்களில் அல்லாஹ் மீது அதிக நம்பிக்கை வைத்தவர்கள் நபிமார்கள். அவர்களைப் போல யாரும் நம்பிக்கை வைக்க முடியாது. அதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை நீங்கள் வைக்க வேண்டும் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் நபிமார்களுடைய சிறப்புகள் இந்த உம்மத்துக்கு அதிகமாக சொல்லப்பட்டது, சரியாக சொல்லப்பட்டது. ஒரு கிறிஸ்தவர் அவருடைய நபியை பார்த்து படிக்கணுமா, குர்ஆனை தான் வாசிக்கணும். ஒரு யூதர் அவருக்கு அருளப்பட்ட இல்ல அவருக்கு இறங்கிய நபிமார்களை பற்றி படிக்க வேண்டுமா, குர்ஆனை தான் வாசிக்க வேண்டும். குர்ஆன் தான் சரியான சொல்லக்கூடிய வேத நூலாக இருக்கிறது. காரணம், நபிமார்கள் உலக மனிதர்கள் அல்லாஹ் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த செய்தி எப்படி மனிதர்களை உருவாக்குது பாருங்க. ஹாத்தமுல் அஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஹஜ்ஜி செய்ய என்று ஒரு ஆசை இருந்துச்சு. அல்லாஹ் மீது நம்பிக்கை நபிமார்கள்ட்ட இருந்துச்சு. அதை இந்த உம்மத்துக்கு சொல்றதுனால என்ன நம்பிக்கை நமக்கு வரணும்? அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கை நபிமார்கள் வழியாக நாம் பெற வேண்டும், ரசூல்மார்கள் வழியாக பெற வேண்டும். ஆனால் முந்தைய மனிதர்கள் என்ன செய்தார்கள்? அந்த நபிமார்களை பொய்ப்படுத்தினார்கள், கர்வம் கொண்டார்கள். நபிமார்களுடைய செய்தி சொன்னாவே அவங்களுக்கு பெருமை வந்துடும், கர்வம் வந்துடும், பொய்ப்படுத்துவாங்க. எப்படி பாருங்க, கர்வம் கொண்டு பொய்ப்படுத்துவாங்க, இல்லைன்னா கொலை செஞ்சிருவாங்க. அவங்களுக்கு பிடிக்காது நபிமார்களை பற்றி பேச. நம்மெல்லாம் இப்படி உட்காந்து கேட்குறோம், ஒரு மூசா நபியினுடைய வரலாறு, ஈசா நபியினுடைய வரலாறு, இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு சொல்லும் போது கேட்கிறோமா இல்லைங்க? நம்ம ஈமானுக்கு அது ஒரு உரமாக இருக்குதா இல்லையா? ஆனா அவர்களுக்கு அது பொறாமையை உண்டாக்குனுச்சு. காரணம், அவங்களுடைய இதயத்திலே நோய் இருந்தது. ஹாத்தமுல் அஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர், அவர்கள் வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் தான். ஒரு தடவை நண்பர்கள் கூட பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். பேசிக்கிட்டு இருக்கும்போது நண்பர்கள் எல்லாம் ஹஜ்ஜி சம்பந்தமாக பேசுகிறார்கள். ஹஜ்ஜி சம்பந்தமாக பேசும்போது இவர்களுக்கும் ஹஜ்ஜி செய்யலாம் என்று ஆசை வருகிறது. ஹஜ்ஜி செய்யலாம் என்று ஆசை வருகிறது. ஆனால் வீட்டில் காசு இல்லை, போவதற்குண்டான வழி இல்லை. யாரிடத்தில் போவது, யாரிடத்தில் கேட்பது? இறைநேசர்கள் யாரிடத்தில் அணுக மாட்டார்கள். பேசினால் அல்லாஹ்விடத்தில் பேசுவார்கள். வருகிறார்கள், மனைவியிடத்தில் சொல்லுகிறார்கள், ஹஜ்ஜுக்கு போகலாம் என்ற ஆசை, ஹஜ்ஜுக்கு போகலாம் என்ற ஆசை வருகிறது என்று. ஆனால் நீங்க அனுமதி கொடுத்தால் நான் போகிறேன், என்னிடத்தில் வசதி இல்லை, என்னிடத்தில் பணம் இல்லை, ஆனால் நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் போய் வருகிறேன் என்று மனைவிட்ட சொல்றாங்க. ஹாத்தமுல் அஸம் பெரிய இறைநேசர், பெரிய எந்த அளவுக்குண்டா அடுத்தவர்களை தொல்லைப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகவே ஒரு 15-16 வருஷமாக செவிடாகவே நடித்தவர்கள், காது கேட்காததை போலயே வாழ்ந்தார்கள். யாருக்கும் இடையூறு தரக்கூடாது என்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு மகான். மனைவிட்ட போய் சொல்லணும், மனைவி சொன்னார்களாம், ஏதோ நீங்கள் தருகின்ற எப்போதாவது தருகின்ற பொருளை வைத்துக்கொண்டு நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், பெண் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள், நீங்கள் போய்விட்டால் நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லுகிறார். அனுமதி கொடுக்கவில்லை மனைவி. ஆனால் ஹஜ்ஜுக்கு போகணும்னு அவங்களுக்கு தேட்டமாக இருக்கிறது. காபாவை காண வேண்டும், பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மதீனாவுக்கு போக வேண்டும், அவர்களிடத்தில் என்று சலாம் சொல்லி பதிலை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் ஆசை அவர்களுக்கு. மனைவியிடத்தில் அனுமதி கிடைக்கவில்லை. கவலையாக வருகிறார்கள், வாசலில் உட்காருகிறார்கள், வீட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டாங்க. அப்போது அவங்களுடைய கடைசி புள்ள வாப்பா என்ன இப்படி கவலையா இருக்கிறீங்களா, என்ன விஷயம்? இல்லைம்மா, நான் தான் உம்மாட்ட சொன்னேன் ஹஜ்ஜிக்கு போகணும்னு.
அப்படின்னு. உம்மா அனுமதி கொடுக்கலாமா? உம்மா அனுமதி பாருங்க, மனைவியை எந்த அளவு நேசிச்சிருக்கிறான் பாருங்க. உம்மா அனுமதி கொடுக்கலாமா? ஆனால் போகண்ட ஆசையா இருக்கு, எப்படி போறதுன்னு தெரியலாமா? விடுங்க வாப்பா கவலையே, உங்களுக்கு ஆசை இல்லை எப்படி போவீங்க? அதை நான் பார்த்துக்கிறேம்மா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு. அப்போ நீங்கள் புறப்படுங்கம்மா, நீங்கள் புறப்படுங்க வாப்பா, நீங்கள் ஹஜ்ஜுக்கு போங்க அப்படின்னு. இல்லைம்மா அம்மாட்ட எப்படி சொல்கிறது, அவங்கள நான் பார்த்துக்கிறேன் வாப்பா, அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படி. இல்லைம்மா வீட்டில் ஒன்றும் காசு இல்லையே அப்படின்னு. வீட்டில் ஒன்றும் காசு இல்லையே, அதெல்லாம் நல்லா கொடுக்கும், நல்லா கொடுத்துருவான், போயிட்டு வாங்க வாப்பா. ஒரு பிள்ளை சொல்லுது, கடைசி பிள்ளை சொல்லுது. உடனே நேராக உள்ளே போய் வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட, அந்த பொண்ணுடைய அம்மா அவங்கள்ட்டே இந்த பொண்ணு பேசுது. அம்மா வாப்பா ஹஜ்ஜுக்கு போகலான்னு சொல்கிறாங்க, அவங்க கையில் அவங்களுக்கும் காசு இல்லை, எல்லாமே நம்பிக்கை வச்சு போகிறாங்க, அப்புறம் ஏமா விட மாட்டேங்கிறீங்க? அம்மா நமக்கு சாப்பாடு அவங்க தரதை வச்சு தானம்மா நம்ம கொண்டு போகிறோம், அவங்களுக்கே அல்லாஹ் கொடுக்கும் போது நம்மளுக்கு அல்லாஹ் தரமாட்டானா? அவங்களே காசு இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போகிறேங்கிறாங்க, அவங்களே காசு இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போகும்போது அவங்கள கவனிக்கிற அல்லாஹ் நம்மளை கவனிக்காமல விட்டுருவோம்? என்னம்மா அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிள்ளை இப்படி பேசுறதை பார்த்து அம்மாவுக்கு மெய்சிலுத்து போச்சு. என்ன இப்படி பிள்ளை பேசுது அப்படின்னு. சரி வாப்பாவண்டா ஹஜ்ஜுக்கு போக சொல்லு, பாப்பாவண்டா ஹஜ்ஜுக்கு போக சொல்லு அப்படி. சரின்னு சம்மதம் கிடைச்சிருச்சு. ஹஜ்ஜுக்கு புறப்பட்டுட்டாங்க. யார்? ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. கையில் ஒரு காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 2-3 நாட்கள் அப்படியே போகிறார்கள். கூட்டத்தோடு போகிறதுனால இருப்பவர்கள் தருவதை சாப்பிட்டுக் கொள்வதும் இருக்கிறவர்கள் தான் போகுது. 3 நாள் கழித்து கொஞ்சம் தூரம் போய்விட்டார்கள். 3 நாள் பயணம் போய்விட்டது. அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய, அந்த பாதையில் இருக்கக்கூடிய ஒரு அங்கே உள்ள அரசருக்கு உடம்பு முடியாமல் போகிறது. அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பல வைத்தியர்களை கொண்டு மருத்துவம் பார்த்திருக்கிறார், சரியாகவில்லை. ஒரு அரபு நாட்டு குழு ஹஜ்ஜுக்காக, வெளிநாட்டு குழு ஹஜ்ஜுக்காக அரபு நாட்டை கொண்டு வருகிறது என்று தெரிந்து கொண்டு உடனே அவர்களில் சந்திக்கிறார்கள். உங்கள் யாருக்காவது எங்கள் அரசருக்கு முடியவில்லை, சரி செய்ய முடியுமா என்று கேட்கிறார்கள். எங்களில் ஒருவர் நல்லவர் இருக்கிறார், அவர் ஓதிவிட்டால் சரியாகிவிடும் என்று சொல்லுகிறார். அவர் குர்ஆனை ஓதினாலேயே சரியாகிவிடும் என்று. அப்படியா என்று சொல்லுகிறார். உடனே ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அணுகிறார். அவர்களும் சரி என்று சொல்லுகிறார்கள். அழைத்து கொண்டு போகிறார்கள், ஓதுகிறார்கள். குர்ஆன் வசனத்தை ஓதி அவர்களுக்காக துஆ செய்ய அவருக்கு இருந்த நோய் அகன்று விடுகிறது. நல்லவர்கள் எல்லாம் ஓதுகின்ற போதே அப்படி கலண்டு போவதை பார்க்க முடியும். உடனே அந்த அரசருக்கு பெரிய சந்தோஷம். அவரிடத்தில் இருந்த விலை மதிக்க முடியாத பல பொருள்களையும் நாணயங்களையும் அள்ளி ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கிறார். கொடுக்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹ்வே, ஒன்றுமில்லாமல் வெளியில் வந்தேன், உன் வீட்டை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தேன். எனக்கு இப்படி கொடுக்கிற நீ, என்னை அனுப்பிவிட்டு தவித்துக் கொண்டிருக்கிற என் குடும்பத்துக்கு நீதான் கொடுக்க வேண்டும். அந்த ரஸாக், நீதான் கொடுப்பவன், நீதான் கொடுப்பவன், என் குடும்பத்துக்கு நீ இப்படி கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்கிறார்கள். பயணம் செல்கிறது. அவர்கள் மக்காவுக்கு போனார்கள், ஹஜ்ஜி செய்தார்கள். ஹஜ்ஜி செய்துவிட்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வரும்போது பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது. வீடுகளாக இருந்தோடனே ஹாத்தமுல் அஸ்ஸம் ரலியல்லாஹு ஆச்சரியம் போச்சு. இது என்ன ஊர் அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் மதீனத்துல் நபவி, நபியுடைய ஊர் அப்படின்ட்டாங்களாம். அப்போ எங்கள் நபியினுடைய அரண்மனை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம். எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அரண்மனை எங்கே இருக்குது அப்படின்னு. அவங்களுக்கு அரண்மனைலாம் கிடையாது, குடிசை தானே, ஒரு சின்ன வீடு தானே இருந்துச்சு. அப்போ நீங்கள்லாம் யாரை பின்பற்றுறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அவங்க வீடு குடிசையாக இருந்துச்சுன்னா உங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்கணும்? குடிசையாக தானே இருந்திருக்கணும் இந்த மதீனாவில். ஏன் உங்கள் வீடு மட்டும் ஃபிரௌனை போல வந்துருச்சு? அப்போ நீங்கள் ஃபிரௌனுடைய வீடுகளாக கட்டி இருக்கிறீங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய வீடுகளாக கட்டி இருக்கிறீங்களான்னு கேட்டாங்களாம். எனக்கு பார்க்க இது மதீனாவா தெரியவில்லையே அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் ரசூலை போல அல்லவா வீடு கட்டி இருக்க வேண்டும். எதற்கு உயர்த்தி, அந்த காலத்தை எவ்வளவு உயர்த்திருப்பாங்க. அதை பார்த்தே அவர்கள் அசந்து போனார்கள், கேள்விகளை கேட்டார்கள். அந்த ஊரிலே அவர்கள் இருக்க முடியல என்று சொன்னார்கள். ரசூலை பின்பற்றாத இந்த ஊரில் எப்படி உங்களை பார்த்து கொண்டு இருக்க முடியும்? என் ரசூலுக்காக நான் வந்தேன் என்று சொன்னார். வீட்டில் எல்லாரையும் விட்டுட்டு வந்தார்கள். அந்த ஊர் சீராக வெளியூர், அந்த காலத்தில் அரசர்கள் அங்கெங்கும் போய் கொண்டிருப்பார்கள். அந்த ஊர் வழியாக வந்த ஒரு அரசர்
தண்ணிக்காக அந்த ஊருக்கு ஒதுங்குகிறார். ஒதுங்குகின்ற போது தண்ணி எடுத்து வர சொல்லுகிறார். அந்த கரெக்டாக அந்த வீட்டில் இருந்து தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். போனவர் கரெக்டாக ஹாத்தமுல் அஸ்வத் ரலியல்லாஹுடைய வீட்டை தட்டுகிறார். தண்ணி வேண்டும் என்கிறார். வந்தவர் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. தண்ணீர் கேட்கிறார்கள் என்று அந்த வீட்டுக்காரர்களை தண்ணீரை எடுத்து கொடுக்கிறார். ஏன்னா அவர்களிடத்திலிருந்து தண்ணீர் மட்டும்தான். அதை தான் 3 நாட்களாக பல நாட்களாக குடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். கேட்கிறார்கள் என்று ஒரு செம்பலை தண்ணீரை கொடுத்தார்கள். தண்ணீரை வாங்கி கொண்டு அரசரிடத்தில் கொண்டு போய் குடித்த போதுதான் அந்த தண்ணீர் அவர் வாழ்நாளில் குடிக்காத சுகத்தை கொடுத்தது. அவ்வளவு ஒரு டேஸ்ட் தான். அது யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. அவ்வளவு ஒரு இன்பமாக அவர் சொன்னாராம். அந்த அரசர் அவர் வேற வேலையாக போகிறார். இப்படி ஒரு தண்ணீரை நான் குடிக்கவில்லையே, இது எங்கிருந்து வந்தது? இப்படி ஒரு நல்லடியார் இந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வெளியூருக்கு போயிருக்கிறார். அவர் ஹாத்தமுல் அஸ்வத் நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே அப்படின்றாராம். அவருடைய வீட்டில் தான் தண்ணீர் எடுத்து வந்தோம். அப்படியா? அவரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று தான் இடுப்பில் கட்டிருந்த வாரை அவிழ்த்து அந்த செம்பலை தூக்கி வைத்து விட்டு சென்றாராம். அரசர்கள் இடுப்பிலை போடுகிற வார்கள் எல்லாம் முத்து, மாணிக்கம், பவளங்கள் கோர்க்கப்பட்டு போடுவார்கள். கிட்டத்தட்ட அவர்களுக்கு பல பல வருஷங்கள் போதுமான அளவுக்கு உண்டான தேவைக்குரிய பணம் அதில் இருக்கிறது, பொக்கிஷங்கள் இருக்கிறது. அதை அப்படியே அவர் செம்பிலை போட்டு விட்டு செல்கிறார். வந்தவர் வீட்டை தட்டி இந்தாங்க செம்பு கொடுக்க, செம்புக்குள் பார்க்கின்ற போது இந்த மாணிக்கமும் முத்துக்களும் உள்ள வார அவருடைய பெல்ட் உள்ள இருக்கிறத பார்த்தோன்னே வீட்டில் இருந்த எல்லோருக்கும் சந்தோஷம். அல்லாஹ் இப்படி தந்தானே, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறார். எல்லோரும் சந்தோஷப்படுகிறார். ஏன்னா ஒரு நாள் உணவு கிடைக்குமா என்று நினைத்து கொண்டிருந்த இவர்களுக்கு நினைக்க முடியாத அளவுக்கு பல வருஷங்கள் வாழ்நாள் முழுக்க அவர்கள் சாப்பிடும் அளவுக்கு உண்டான பொருள் கிடைக்கிறது என்ற ஆனந்தம் எடுத்துக்கொண்டு உள்ள தாய் போகின்ற போது அந்த கடைசி புள்ள மட்டும் அழுகிறார். எந்த புள்ளை வாப்பாவே நீங்க ஹஜ்ஜுக்கு போங்க, உம்மாவை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களோ அந்த புள்ள அழுகுது. அந்த புள்ள மட்டும் அழுது கொண்டு இருக்கிறது. அம்மா கேட்டாங்க, எம்மாடி அல்லாஹ் பார்த்தியா, நம்ம கொடுத்த செம்பு தண்ணிக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய ரிஸ்க் நம்மளுக்கு கொடுத்துட்டான், நீ சொன்னது மாதிரியே கொடுத்துட்டாமா, பாப்பாவை அனுப்பி வைங்க. வாப்பாக்கு ரிஸ்க கொடுக்கிறவன் பாப்பா காசு இல்லாம தானே ஹஜ்ஜுக்கு போறாங்க. அவங்க எவ்வளவு நம்பிக்கையோடு போறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் நம்பிக்கையா இருந்தா நமக்கு அல்லாஹ் தருவான்னு சொன்னியல்லம்மா. அப்படியே தந்துட்டான் பாத்தியாமா, ஏங்கம்மா அழுகிறா அப்படின்னு கேட்டான். எதுக்கு அழுகிறா? அதான் கொடுத்துட்டானே அல்ல அப்படி. அப்ப அந்த அம்மா சொன்னாங்களா, அந்த சின்ன பிள்ளை, அம்மா அதுக்கு அழலம்மா, அரசருக்கு ஒரு செம்பு தண்ணி கொடுத்தோம், நம்ம அரசருன்னு தெரியல, ஒரு செம்பு தண்ணி கொடுத்தோம். ஒரு செம்பு தண்ணியை குடிச்சப்பட்டு அவருடைய பார்வை நம்ம வீடு மேல பட்டுச்சு. ஒரு முறை அரசருடைய பார்வை நம்ம வீட்டு மேல பட்டதுனால வாழ்நாள் கஷ்டமெல்லாம் நம்மளுக்கு போனதான்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா உண்மையான அரசன் அல்லாஹ் அல்லவா, அவனுடைய முழு பார்வை நமக்கு பட்டுருச்சுண்டா இதெல்லாம் நமக்கு எதுக்குமா அப்படின்னு சொன்னுச்சா அந்த பொண்ணு. அப்ப உலகத்தின் அரசர் அவர், சாதாரண அரசர்களில் ஒருத்தர், அவருடைய வாழ்நாள் ஒரு நாள் பார்வை அல்ல, ஒரு பார்வை, ஒரு பார்வைக்கே நம்மளுடைய வாழ்நாளுடைய கஷ்டம் தீரும் என்றால் பெரிய அரசனாக இருக்கிற அல்லாஹ்வுடைய முழு பார்வையும் நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சிட்டா எப்படி இருக்குமா அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சான். இறைநேசர்கள் அவர்கள் அல்ல, அவர்களுடைய குடும்பத்தினுடைய நம்பிக்கை கூட அல்லாஹ் மீது எப்படி இருந்திருக்கு பாரு. எந்த மாதிரி பிள்ளைகள் நல்லோர்கள், அவர்கள் சேர்ந்து இருப்பவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் நல்லோர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த பிஞ்சு குழந்தை கூட இந்த அளவு பேசுதென்றால் அல்லாஹ் மீது வைத்திருந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை முந்தைய வேதக்காரர்களிடம் இல்லை. அதனால்தான் அவர்கள் நபிமார்களை பொய்ப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முடிந்தால் அவர்களை கேவலப்படுத்த நினைத்தார்கள், மோத நினைத்தார்கள். அவர்கள் கட்டுப்படாத போது அவரை கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். மூசா நபி தௌராத் வேதத்தை வாங்க போனாங்கல்ல, தௌராத் வேதத்தை வாங்க போகும்போது தௌராத் வேதத்தை வாங்கிட்டு வாங்க. அல்லாஹ் தஆலா சில நபிமார்கள் வேதங்கள் கொடுப்பான், சில ஏடுகளும் கொடுப்பான். இப்படி எல்லாம் இருக்கு, சுஹுஃபுகள் என்று சொல்லுவோம். அதே மாதிரி சில நபிமார்களுக்கு ஏடுகள் மட்டும் கொடுப்பான்.
அப்போ ஏடுகளை வாங்கி மூசா நபி முதல்ல பார்த்த பார்வை, அதில் ஒரு செய்தி இருந்துச்சான். ஒரு உம்மத்து இருக்குது, நபிமார்களில் ஒரு நபிக்கு ஒரு உம்மத்து இருக்குது. அந்த உம்மத்து நன்மைகளை ஏவும், தீமைகளை தடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த உம்மத்து இருக்கு அப்படின்ட்டு அதில் எழுதப்பட்டிருந்துச்சான். உடனே மூசா நபி கேட்டாகலாம், அது ஏன் உம்மத்து தானே ரப்பே அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ அல்லாஹ் சொன்னானா, இல்லை மூசா, அது கடைசியாக வர முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்து அப்படின்னு சொன்னான். அடுத்து அப்படியே படித்தாங்களாம். அடுத்து ஒரு செய்தி இருந்துச்சான். ஒரு உம்மத்து இருக்குது, அந்த உம்மத்து கடைசியாகத்தான் வருவாங்க, ஜன்னத்துக்கு பொசுக்குன்னு முன்னாடியே போயிடுவாங்க, ஜன்னத்துக்கு முன்னாடியே போயிடுவாங்க. அவ்வளோ சிறந்த உம்மத்துண்டு அதில் எழுதப்பட்டிருந்துச்சான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், அல்லாஹுவே அது ஏன் உம்மத்து தானே அல்லாஹுவே அப்படின்னு சொன்னாங்களாம். அதுவும் கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கல்ல, கடைசி நபியாக வருவாங்க, அவங்க உம்மத்து தான் அது, கடைசியாக வருவாங்க, ஜன்னத்துக்கு முன்னாடியே போயிடுவாங்க. அடுத்து வாசிக்கிட்டே வந்தாங்களா அந்த ஏட்டில். வேதம் சில நபிமார்களுக்கு வேதம் கொடுக்கப்படும், வேதத்தை மற்றவங்க மதிக்க மாட்டாங்க, வேதத்தை சில பேர் மாற்றிடுவாங்க, எரிச்சிருவாங்க, சில பேர் புதைச்சிருவாங்க, சில பேர் அதை அவமதிப்பாங்க. ஆனால் ஒரு உம்மத்து வரும், அந்த வேதத்தை அப்படியே இதயத்தில் பாதுகாத்துக்கணும், இதயத்தில் அப்படியே பாதுகாத்தும், அலட்சியப்படுத்தாது, அது அப்படியே பெருமையாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு உம்மத்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. நீ யோசிச்சு பாருங்க, நம்ம உம்மத்தை இன்னைக்கு ஹாஃபிதுகளுக்கு இல்லை மரியாதை பார்க்குறோமா இல்லையா? ரமதானில் பாருங்க, ரமதானில் ஆலிம்ஷாக்களுக்கு மரியாதை இருக்கலையே, ஹாஃபிதுகளுக்கு தான் மரியாதை. அது ரமதானில் மட்டும் இல்லை, காலம் முழுக்க அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். ஏன்னா குர்ஆனை தூக்கி இருக்கிறார், குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆனை தொட்டவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள் தானே. அப்ப ஹாஃபிதுகளுக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்குது. அப்ப அதில் எழுதப்பட்டிருந்துச்சான், அவர்கள் கிதாபு மஹ்ஃபூஸ் பில் குலூப், இதயத்தால் தங்களுடைய உள்ளத்தால் வேதத்தை அப்படியே பாதுகாத்து வைத்திருப்பார்கள். முஸானபி கேட்டாங்களாம், அல்லாஹ்வே இதுவாச்சு என் உம்மத்தா இருக்குமா அப்படின்னு. கிடையாது, கடைசியாக வர முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்து தான் அது அப்படின்னு. என்னடா எதை கேட்டாலும் நீங்கள் இல்லை கடைசி உம்மத்துங்கிறாங்களே. பொண்ணு அல்லாட்ட சொன்னாங்களாம், பேசாமல் என்னையே அந்த உம்மத்தை ஆக்கிடுறப்பே அப்படின்லாம். எல்லாமே அந்த உம்மத்துன்னு சொன்னா பேசாமல் அந்த உம்மத்தாக நானும் இருந்துறேன் ரப்பேன்னு சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக கிதாபுகளில் நம்ம பார்க்க முடியும். நபிமார்களுடைய வரலாற்றிலே இந்த செய்தியை எழுதுறாங்க. யோசிப்பாரு. அப்ப இந்த உம்மத்தினுடைய தனி சிறப்புல ஒண்ணு என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, வேதத்தை பாதுகாப்பார்கள், அலட்சியப்படுத்த மாட்டாங்க. வேதத்தை அப்படியே சுமந்துக்கிடுவாங்க, மனசுல வச்சு கொண்டாடுவாங்க. அந்த வேதத்தை யார் மனப்பாடம் பண்றாங்களோ அவங்களுக்கு பாராட்டு, அவங்க வேதத்தை யார் மனப்பாடம் பண்ண வச்சாங்களோ அவங்க பெற்றோர்களுக்கு பாராட்டு. எல்லாம் நடக்குதா இல்லையா? எல்லாருக்கும் உயர்ந்த நிலை வந்துடாதுங்க. உலகத்துல மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் உயர்ந்த நிலை எல்லாம் கொடுத்துடுறானா? இந்த துன்யாவுல என்ன செய்யலாம், நிறைய பேர் என்ன செய்யலாம், உயர்ந்த நிலையில இருக்கலாம். ஆனா அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மனிதர்கள் சில பேர் தான், எல்லாரும் கிடையாது, சில பேரை தான். அது அல்லாஹ் இந்த துன்யாவிலேயே காட்டிடுவான். ஆத்தம் அஸ்மர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை பயான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது ஒருத்தர் பயான்ல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ அவங்க துவா செய்கிறாங்க. கடைசி என்ன துவா செய்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ்வே, இந்த சபையில யார் ஒரு பெரிய பாவியாக இருக்கிறானோ அவனை மன்னித்து விடு என்று சொல்லுகிறார்கள். பெரும் பாவியாக இந்த சபையில யார் இருப்பாரோ அவரை மன்னித்து விடு என்று துவா செய்கிறார்கள். அந்த சபையில இந்த கஃன் துணி இருக்குது பார்த்தீங்களா, கஃன் துணி, இதை ஜனாசாவுக்கு தானே போடுறோம். ஜனாசாவை வச்சு அடக்கம் பண்ணதுக்கு பிறகு அதை திருடி விற்கக்கூடிய ஒருவர் இருந்தார். கஃன் துணியை திருடி விற்று அதை கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருந்த ஒரு மனிதர் குழியை தோண்டி ஜனாசாவை கஃன் துணியை பிரித்து எடுத்து அதை விற்று தான் தின்பார். இப்படி ஒரு அவருடைய நடைமுறை. அவருக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல மனிதனுடைய துவா கிடைச்சிருச்சேன்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். உடனே என்னதான் இருந்தாலும் பழக்க தோஷம் விடாதில்லை, இப்படிதானங்க. உடனே அடுத்த நாளும் நைட்டு கஃன் துணியை திருறதுக்காக ஒரு குழியை தோண்டி ஜனாசா குழி தோன்றாரு, அடக்க பண்ண ஜனாசா
தோண்டி இந்த ஜனாசாவுடைய துணியை உருறதுக்கு முன்னாடி ஒரு சத்தம் வந்துச்சான். காலை பொழுதுல உனக்கு துவா கிடைச்சிச்சா இல்லையா? உன் பாவம் மன்னிக்கப்படணும் துவா கேட்டாரா இல்லையா? நீ திருந்த மாட்டியா? நீ திருந்தலையா? நேரம் நெருங்கலையா? அப்படின்னு ஒரு சத்தம் எங்கிருந்து வந்துச்சு, யாரு சொன்னான்லாம் தெரியாது. உடனே பயந்துட்டார். உடனே பயந்துட்டு நேரா, அது இருட்டு நேரத்தில் இப்படி சத்தம் வந்தா என்ன ஆகும்? ஒன்றும் தெரியாம ஓடி வந்து யாரு பயான் பேசினாங்களோ அந்த இறைநேசத்தை ஆத்தமல் அசமும் ரதையெல்லாம் அவர்கள்ட்ட வந்து, இந்த பாருங்க, நான் ஒரு பெரிய பாவி, ஜனாசா அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஜனாசா மேலே போத்திருக்கிற கஃன் துணி எல்லாம் உருவி அதை போய் மார்க்கெட்டில் விற்று அதில் வரக்கூடிய காசை எடுத்து நான் சந்தோஷமாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட பெரும்பாவி நான். உங்களுடைய சபைக்கு ஒரு தடவை வந்திருந்தேன் நேற்று. நீங்கள் இருக்கிற சபையில் இருக்கிறவரில் பெரும்பாவியை அல்லாஹ்வே மன்னிப்பாயாக துவா செஞ்சீங்க. உடனே நினச்சிக்கிட்டேன், என்னை விட பெரும்பாவி யார் இருக்க முடியும் நான் நினச்சிக்கிட்டேன். அதனால எனக்கு உங்கள் துவா கிடைச்சிருச்சுன்னு நம்பிட்டேன். ஆனால் இன்னைக்கு என் பழக்க தோஷத்தில் துணி எடுக்க போகும்போது இப்படி ஒரு சத்தம் வந்துச்சு. அதான் பயந்துட்டேன். இனி இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். இனி இந்த தப்பை நான் செய்யவே மாட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க. மன்னிப்பு அல்லாட்ட கேட்டு வாப்பா, இனி தப்பை செய்யாத அப்படின்ட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, நீ எத்தனை வருஷமா இந்த வேலை செய்கிற அப்படின்னு. 20 வருஷமா செய்கிறேன். 20 வருஷமா இந்த வேலையை தான் செய்கிறேன். எத்தனை துணி திருடி இருப்பா அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை துணி இந்த மாதிரி திருடி இருப்பா அப்படின்னு. 7000 துணியை திருடி இருக்கிற அப்படின்னு சொன்னேன். 7000 ஜனாசா துணியை திருடி இருக்க. இப்போ எத்தனை குழி வெட்டியிருப்பார்? வெட்டப்பட்ட குழி எத்தனை தடவை திரும்ப அவர் தோண்டி இருப்பார் யோசிப்பார். இப்போ அவங்க கேட்டாங்க, நீ தோண்டின குழியெல்லாம் முஸ்லிம்களுடைய ஜனாசாவா காஃபிர்களுடைய ஜனாசாவா? அவர் சொன்னார், முஸ்லிம்களுடைய ஜனாசாவை தான் நான் தோண்டுவேன், காஃபிர்களுடைய ஜனாசாவை நான் தொட மாட்டேன். முஸ்லிம்களோட நம்ம தானே கஃன் துணியை முறைப்படுத்தி நம்ம அடக்கம் செய்கிறோம். முஸ்லிம்களுடைய ஜனாசாவை தான் நான் தோண்டுவேன். அப்படியா? சரி, 7000 ஜனாசாவை நீ தோண்டியதா சொல்றா, யாருடைய முகம் கிபிலாவை நோக்கி இருந்துச்சு சொல்லு அப்படி. எத்தனை பேருடைய முகம் நீ தோண்ட போது கிபிலாவை நோக்கி, அடக்கம் பண்ணும் போது கிபிலாவை நோக்கி தானே வைப்போம், வச்சது மாதிரி எத்தனை பேருடைய முகம் இருந்துச்சுன்னு இமாம் ஆத்தமல் அசம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார். அவர் சொன்னாரு, 7000 பேர்ல 2 பேருடைய முகம் தான் அப்படி இருந்துச்சுன்றார். 7000 பேர், 7000 பேருடைய முகமும் கிபிலாவை நோக்கி தான் வைப்பாங்க. ஆனா வச்ச முகம் அப்படியே இல்லை. அது 2 பேருடைய முகம் மட்டும்தான் கிபிலாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இது மற்றவங்க முகமெல்லாம் வேறு திசையில் இருந்துச்சுன்னு சொன்னோடனே அப்படியே மயங்கி விழுந்துட்டான். ஆத்தமல் அசம் ரலியல்லாஹு மயங்கி விழுந்துட்டான். யோசிப்பாரு, நம்ம இந்த உலக வாழ்க்கை நம்மளுக்கு யாரு நல்லவர் கெட்டவர் தீர்மானிக்க முடியாது. மறுமையில் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள் யார் என்பதை கபர் காட்டி கொடுத்துருது. யாருக்கு அல்லாஹ்விடத்தில் முக்கியத்துவம் இருக்குங்கிறத கபர் காட்டி கொடுத்துரு. எல்லார் முகமும் கிபிலாவை நோக்கி இருக்கிறது இல்லையே. அந்த மாதிரி அல்லாஹு தாலா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு. அது நம்ம நினைச்சா கூட நடக்குமாங்க? ஒருத்தர் நினைக்கிறார், என் முகம் கிபிலாவை நோக்கியே இருக்கணும், நடக்குமா? அது எப்படி நடக்கும்? அது முடியும் இல்லையே, வாய்ப்பு இல்லையே. அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் இருக்கு. 7000 பேரில் 2 பேருக்கு கிடைக்குது என்றால் அந்த 2 பேர் எவ்வளவு பாக்கியசாலியாக இருக்க முடியும்? அவர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக இருக்க முடியும்? அவர் செஞ்ச தொழிலை கொடுக்க, அவர் பார்த்த காட்சியை சொல்றாரு. இப்படி இருக்குதுவா? அப்ப நல்லோராக அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் அல்லாஹ் அவரை கபரிலும் காப்பாற்றுவான், மறுமையிலும் காப்பாற்றுவான், மறுமையிலும் காப்பாற்றுவான். நம்பிக்கை வைக்கணும். முன்னோர்கள்ட்ட அந்த நம்பிக்கை கிடையாது. முந்தைய உம்மத்தில் அந்த நம்பிக்கை கிடையாது. அந்த ரசூல் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, ஈமான் கொள்ளவில்லை. அவர்களுக்கு அனுப்புற வேதங்களில் ஈமான் கொள்ளவில்லை. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. மலக்குமார்களை நம்பவில்லை, ரசூல்மார்களை நம்பவில்லை. ஆனால் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஈமான் என்றால் அதுதான், அதை தான் சொல்லுவது. ஒரு தடவை ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹ் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஆளு துரத்துக்கிட்டு வந்தான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் யார் தெரியுங்களா? பல பேரை கொலை செஞ்சவர், பல பேரை கொலை செஞ்சவருங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப். ஏன் கொண்டாடுங்க வரலாறு வேறு. பல பேரை கொலை செஞ்சிட்டார். சஹாபிகள் தொடங்கி பல நபர்களை, நல்ல மனிதர்களை எல்லாம் கொலை செய்வார். அவருக்கு வேண்டலண்டா.
அவங்க அம்மா அவர் மூத்தா போகும்போது அவங்க அம்மா மூத்தா போகும்போது அவர்கிட்ட கேட்டாங்களாம், இப்போ நான் அவன்கிட்ட ஒரு செய்தி கேட்கண்டு இருக்கிறேன் அப்படின்னு. என்னம்மா சொல்லுங்க. நீ பல பேரை கொலை பண்ணிட்டியே, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். நீ பல பேரை கொலை பண்ணிட்டியவா, அல்லாஹ் உன்னை மன்னிப்பானா அப்படின்ட்டு. அவருக்கு உடனே ஒரு இதாகிருச்சு. அவர் கேட்டாராம், ஆமாம் நான் நிறைய பேரை கொலை பண்ணிட்டேன். நிறைய பேரை, சில பேரை பதவி ஒரு மால் ஆக்கிடுமா இல்லையா? பதவிங்கிறது ஒரு மால் ஆக்கிடும். அல்லாஹ் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே நீங்க அரசராகவும் இருங்க நபியாகவும் இருங்க, வேணுண்டா எடுத்துக்கிறீங்க. அரசராகவும் நபியாகவும் இருங்க, இல்ல அடிமையா இருந்து நபியா இருங்க, எது வேணும்னு கேட்டான். அல்லாஹ் கேட்டாங்க ரசூல்லாட்ட, அரசரா இருந்து நபியா இருக்கிறீங்களா, அடிமையா இருந்து நபியா இருக்கு? அரசர் என்ன, முடிசூரா அரசர், அவங்களுக்கு எல்லா தேவைகளும் இருக்கும். கன்சிமெண்ட்னா ஓடி வருவாங்க பல லட்சம் பேர், யார் அவர்களை வெல்ல முடியாது. அப்படிப்பட்ட அரசர் ஆக்குறேன்னு சொன்னான். அடிமைனா என்னங்க, எல்லாரும் மாதிரி ஒரு ஆளா, பசிக்கிற நேரம் பசிக்கும், சில நேரத்தில் ஒன்றும் இருக்காது, இல்லாத நேரம் கெஞ்சி கேட்கணும், இருக்கிற நேரம் சுக்கூர் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிறீங்களா, அரசரான வாழ்க்கை வேணுமான்னு கேட்டோம். பொதுவாகவே அல்லாஹ் ஒன்று கேட்டுட்டா உடனே மசூரா செய்வாங்க. இப்படி ஒரு இது கேட்டால் மனைவிமார்கள்ட்ட சஹாபாக்கள்ல மசூரா செய்வாங்க. உடனே இதை யார்கிட்ட கேட்டாங்க தெரியுமா மசூரா? இந்த மாதிரி கேட்டோன்னா இந்த செய்தியை கொண்டு வந்ததே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கொண்டு வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துட்டே ஐடியா கேட்டாங்க, நீங்களே சொல்லுங்க எது சரியா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அடிமையா இருந்து நபியா இருக்கிறது தான் சிறந்தது, அதை தான் நான் விரும்புகிறேன்னு சொன்னாங்க. அதுதான் நான் விரும்புகிறேன். எல்லாரும் மாதிரி பசித்து கிடக்கணும், தேவைப்பட்ட அல்லாஹ்விடத்தில் கையேந்து கெஞ்சி பிரார்த்தனை செய்யணும், அப்படி இருக்கிறத நான் விரும்புகிறேன்னு சொன்னாங்க. ரசூல் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள் என்று நபி மொழிகளில் பார்க்க முடியும். அன்பானவர்களே, இப்போ அதிகமான நல்லோர்களை கொலை செய்தவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அவருக்கு பிடிக்கலன்னா கொலை பண்ணிடுவார். ஒரு தடவை ஹசன் பசீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே கொலை செய்யலான்னு திட்டம் போட்டார். ஆளை விட்டு அனுப்பிட்டார், ஆளை தூக்கிட்டு வாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவருடைய ஆள்கள் வந்து துரத்திக்கிட்டு வராங்க. உடனே ஹசன் பசீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நினைச்சாங்க, ஹபீபுல் அஜமி ரலியல்லாஹுடைய வீட்டில் நுழைஞ்சுக்கிட்டாங்க. ஒரு குடிசை, அதுக்குள்ளே நுழைஞ்சுக்கிட்டாங்க. ராணுவ வீரர்கள், அதான் அரசு அதிகாரிகள் வர்றாங்க துரத்திக்கிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே தான் நுழைகிறத பார்க்குறாங்க. உள்ளே நுழையும் போது சொன்னாங்க வீட்டுக்காரர்கிட்ட, வீட்டுக்காரர் பேர் ஹபீபுல் அஜமி, பெரிய இறைநேசர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க நான் உள்ளே இருக்கிறேன், அடைக்கலம் கொடுங்க சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. துரத்திக்கிட்டு வந்தவங்க உள்ளே வந்து ஒரு ஆள் உள்ளே ஓடினாரா, இருக்கிறாரா அப்படின்னு. உள்ளே தான் இருக்கிறாரு, போய் பாருங்க அப்படின்னு. உள்ளே தான் இருக்கிறாரு, போய் பார்த்துக்கிறங்க அப்படின்னு. உள்ளே வந்தாங்க, தேடினாங்க, தேடிட்டு கிடைக்கல, என் பாட்டு திக்கர் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. வாசலில் இருக்கிறோம், வெளியே வந்தாங்க, பார்க்க பெரிய மனுஷனாக இருக்கிறீங்க, போய் பேசுகிறீங்க அப்படின்னு. நான் என்ன போய் பேசுகிறேன்? உள்ளே ஒருத்தர் ஓடி வந்தாரு, ஆள் எங்கன்னு கேட்டேன். உள்ளே ஓடி வந்தால் உள்ளே தானங்க இருப்பார், உள்ளே தான் இருக்கிறாரு, தேடி பாருங்கன்னு சொன்னேன். உள்ளே தான் இருக்கிறார், நல்லா தேடி பாருங்க அப்படின்னு. திரும்பவும் போனாங்க. சரி மனுஷன் ஓதுறாரு, நல்ல மனுஷன் தான் இருக்கும். சரி உள்ளே போய் தேடி பார்த்தாங்க, அப்போ ஆள் கிடைக்கல. வெளியே வந்துட்டு சரி இவர் ஏதோ பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு குடிசைக்குள்ளே எவ்வளோ நேரம் தேட முடியும்? ரொம்ப நேரமாக தேட முடியும். பெரிய பங்களா வந்தால் தேடிக்கிட்டே இருக்கலாம். தேடி பார்த்தா ஆளை காணலை. போயாச்சு. போனதுக்கப்புறம் ஹசன் பசீர் அலியெல்லாம் உள்ளே இருந்து தான் வராங்க. வெளியே வாசலுக்கு வந்து, ஏங்க உங்கள்கிட்ட சொல்லி தானே அடைக்கலைன்னு சொல்லிட்டு தானே உள்ளே போனேன், அப்புறம் ஏங்க அவங்கள அனுப்பி வச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆள் எங்கன்னு கேட்குறாங்க. உள்ளே இருக்கிறான், உள்ளே தானே சொல்லணும், உள்ளே இருந்தால் உள்ளே தானே சொல்லணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அஸ்ஸிதுகு இன்ஜி, உண்மையை பேசுங்க உங்களை காப்பாற்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வல்கிதுபு யுஹ்லிக், பொய் பேசினா அழிச்சு கொடுன்னு சொன்னாங்க. பொய் பேசினா அழிவு உண்டாயிடும், உண்மையை பேசினா அதுவே உங்களை காப்பாற்றுன்னு சொன்னது யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உங்களை காப்பாற்றணுமா இல்லையா? உங்களை நான் காப்பாற்றணும், அதுக்கு நான் என்ன பேசிதான் ஆகணும்? உண்மையை பேசிதான் ஆகணும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மையாக இருந்தால், உங்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்றால் உண்மையை சொல்லிதான் ஆகணும். அதுதான் நான் உண்மையை பேசுகிறேன்.
அப்படியா? ரசூலுல்லாஹ் சொன்ன சத்தியமாகத்தான் இருக்கும். அதுதான் சொன்னீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு. ஆனால் ஒரு செய்தியை சொல்லுவா, அவங்க என்னை 7 தடவை தொட்டாங்க, 7 தடவை அவங்க கை என் மேலே பட்டுச்சு. ஆனாலும் படாத மாதிரி அவங்க பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. 7 முறை என் மேலே டச் பண்ணான். அப்படி என்ன நடந்துச்சு? சரி, வாசலில் என்ன ஓதிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டாகலாம். வீட்டுக்காரவங்க ஹபீபுல் அஜ்மீர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், ஒன்றும் இல்லை, ஆயத்துல் குர்சியை 2 தடவை ஓதினேன், சூரத்துல் இக்லாஸ் ஒரு 10 தடவை ஓதினேன், ஆமன ரசூலை ஒரு 10 தடவை ஓதிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு. அதனால தாங்க அவர் கைப்பற்றி என்னை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்க. அதிகாரிகள் ஒரு குடிசைக்குள்ள உள்ள நேரம் எவ்வளவு நேரம் தர முடியும்? தேடி ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியலண்டா அல்லாஹ்வுடைய நம்பிக்கை என்ன இருக்கு பாருங்க. அப்ப ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பெரும் பெரிய நல்ல மனிதர்களை கூட மிரட்டி உருட்டி கொலை செய்வதற்கு ஒடுக்குவதற்கு அவர் செஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்டவர்கிட்ட தான் அவங்க தாயார் கேட்கிறாங்க, ஒன்னெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா? இப்படி நல்லவங்களெல்லாம் போட்டு மிரட்டி கிரட்டி உருட்டி எடுத்திருக்கிறியே, உன்னை அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு. யார்? உம்மா, பெத்த உம்மா கேட்கிறாங்க, உன்னை மன்னிப்பானா? அவர் அதிகாரி, பெரிய மன்னராக இருந்தவர், கவர்னராக இருந்து அப்புறம் அதிகாரி ஆயிட்டார். அவர் சொன்னார், நான் ஒன்று கேட்குறேம்மா, நீங்கள் என்ன மன்னிப்பீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டார். பெத்தவங்க, நீங்கள் தானே பெத்தீங்க, நீங்கள் என்ன மன்னிப்பீங்களா இல்லையா அப்படின்னு. அந்த அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, என்னதான் இருந்தாலும் நீ என் பெத்தம்மாவும் இல்லை, என்ன இருந்தாலும் பெத்தம்மாவும் இல்லை, நான் உன்னை மன்னிச்சு தானே ஆகணும் அப்படின்னு. ஏம்மா, பெத்த நீனே மன்னிக்கும் போது பேர் அருளான அவனை என்ன மன்னிக்க மாட்டானா அப்படின்னு சொன்னான். யாரு? பல பேரை கொலை செஞ்சுட்டு, பல பேரை மிரட்டிட்டு உருட்டிட்டு அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிற ஒரு எண்ணத்தை பாருங்க. அவர் எப்படிங்கிறது அல்லாஹ் முடிவு செய்யட்டும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறார் பாருங்க. அந்த நம்பிக்கை ஒவ்வொரு மூமினிடத்திலும் முஸ்லிமினிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை வரலாறு சொல்லுகிறது. அந்த நம்பிக்கை முன்னோர்கள்ட்ட இல்லை, யூதர்கள்ட்ட இல்லை, கிறிஸ்தவர்கள்ட்ட இல்லை. அதனால தான் நபிமார்களை மதிக்கல, வேதங்களை மதிக்கல, அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஏடுகளை மதிக்கல. அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை யூத கிறிஸ்தவர்களுக்கு. உங்களுக்கு அப்படி இருந்திட விட வேண்டாம். உங்கள் நபியின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுக்கு அனுப்பப்பட்ட குர்ஆனின் மீது நம்பிக்கை வையுங்கள். குர்ஆனை சுமந்தவர்களை நீங்கள் பாதுகாருங்கள். வேதங்களில் சொல்லப்பட்ட நபிமார்களை மதியுங்கள் என்று இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்கள் நமக்கு பாடமாக செய்தியாக தருகிறது. அல்லாஹு தாலா அந்த உயர்ந்த பாடத்தை எடுத்து வாழ்வியலில் நடப்பதற்கு அருள் புரிவானாக. வாழ்நாள் முழுக்க நபிமார்களையும் நபிமார்களுக்கு அருளப்பட்ட வேதத்தையும் மதித்து வாழுகின்ற மேன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அதன் காரணமாக ஈர் உலகத்தில் நற்பாக்கியங்களை அருள் வளங்களையும் அல்லாஹு தாலா அள்ளி கொடுப்பானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி